அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? ஜனனிக்கும் மாப்பிள்ளைக்கும் நாம் இன்னும் பொருத்தம் பார்க்கல. இதை நான் நிச்சயத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அவங்க அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாமளும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். இப்போ இவர்கிட்ட ஜனனி ஜாதகத்தை கொடுத்து ஒரு தடவை பாத்துடலாமா? ஒரு வாட்டி பாத்துட்டா நல்லதானா நீ? இப்பவா? ஆமாமா, அதனால என்ன இருக்கு? ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம பண்ண போறோம்னு கிடையாது. எல்லாம் முடிவாயிருச்சு. நம்ம திருப்திக்கு பார்க்கலாமே. ஆனா அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவான். ஏன் சொல்லணும்? நம்ம விருப்பத்துக்காக செய்யறது. இத போய் அவங்ககிட்ட ஏன் சொல்லணும்? சரிம்மா, கட்டாயப்படுத்தல. மனசுல பட்டுச்சு. இவரை நாம அதுக்குன்னு வர வைக்கல. தற்செயலா வந்திருக்காரு, ஜஸ்ட் பொருத்தம் பார்க்கலாமேன்னு சொன்னேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய். அதுக்கு இல்ல, அவரு வேற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா? நாமளே ஏன் இப்படி நினைக்கணும்? பாசிட்டிவா நினை. நம்ம ஜனனி ரொம்ப லக்கியான பொண்ணு. அவளுக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும். சரிண்ணே, ஜனனியோட ஜாதகம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மாப்பிள்ளையோடது இல்லையே. அவங்க வீட்டுல கேட்டா சரியா வருமா? வீட்டுல வேண்டாம், ஜனனியை விட்டு மாப்பிள்ளை கிட்ட கேட்க சொல்லு. அவரு கொடுப்பாருல்ல. சரிண்ணே. ஜனனிமா. அம்மா, என்னம்மா? மாப்பிள்ளை ஜாதகம் வேணும். கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு வாங்கி தரியா? எதுக்குமா? ஜோசியர் வந்திருக்காரு. பூஜைக்கு ஒரு நாள் குறிக்கலான்னு பாக்குறோம். அதுக்கு ஜாதகம் தேவைப்படுது. கொஞ்சம் அனுப்ப சொல்றியா? நான் அப்பா கிட்ட சொல்லி குணாங்கள் கிட்ட கேட்க சொல்ல. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். அப்பாக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாரு. சும்மா எங்க திருப்திக்காக பாக்குறோம். நீ சக்தி தம்பி கிட்ட சொல்லி போட்டோ எடுத்து அனுப்ப சொல்ல. கொஞ்சம் கையோட அனுப்ப சொல்லுமா. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. ஏமா, இந்த மாடர்ன் டைம்ல இதெல்லாம் நம்புறியா நீ? நம்ம திருப்திக்காக தானே பாக்குறோம். கொஞ்சம் அனுப்ப சொல்லு. நான் கீழே வெயிட் பண்றேன். அனுப்ப சொல்லு. என்ன? சரி. ஹலோ, என்ன திடீர்னு ரிப்ளை பண்ணாம போயிட்ட? இல்ல, அம்மா கூப்பிட்டாங்க அதான். ஓ. ஆமா, வீட்லயே இருக்கீங்க? ஆமா. ஓ சரி, உங்க ஜாதகம் இருந்தா போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? ஜாதகமா? எதுக்கு? தெரியல, அம்மா கேட்டாங்க. நட்சத்திரம் டைம்லாம் வச்சு ஏதோ பார்க்கணுமா. ஓ அப்படியா? என்னோட ஜாதகம் எங்க இருக்குன்னு தெரியலையே. வீட்ல தானே இருக்கீங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க. வீட்ல தான், எங்க இருக்குன்னு தெரியல. சரி, ஃப்ரீயா விடுங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். இரு அவசரப்படாத. அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கேட்டிருப்பாங்க. நான் தேடி பார்த்துட்டு உனக்கு போட்டோ அனுப்புறேன். சரி சக்தி, தேங்க்யூ. ஓகே, பை. பாய். மா 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 எங்க இருக்க? என்னடா அம்மா அம்மான்னு ஏலம் போடுற? ஒன்னும் இல்லம்மா, என்னோட ஜாதகம் எங்கம்மா இருக்கு? ஜாதகமா? எதுக்கு உனக்கு ஜாதகம்? ஓ, அந்த மகாராணி வர்ற நேரம் நல்ல நேரமானு பார்க்கவா? போடா போ. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஜாதகத்தை வச்சு ஃபியூச்சரை கணிக்கலான்னு சொன்னாங்க, அதான். இதை பாரு, நம்ம வீட்டில் பெரியவன் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்ல நேரம்தான். கண்டதையும் பேசுறதை விட்டுட்டு போய் சோழிய பாரு. ஜாதகம் பார்க்குறான்னா ஜாதகம். இதை பாரு, இந்த கல்யாணம் முடிவான நாள்ல இருந்து நானும் பார்க்குறேன். உன் பேச்சு, நடவடிக்கை, உடை, பாவனை எதுவுமே சரியில்லை.
இதோ இப்பவே சொல்லிடுறேன், மூத்தவன் ஒத்த காலில் நிக்கிறதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிறேன். மீறி ஏதாவது தப்பு நடந்துச்சு ஆம்பிட்டு தான். மா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, என் ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கூட. இல்லே, திரும்பி திரும்பி ஜாதகம் ஜாதகம் கேட்டுக்கிட்டு எங்கிட்ட எங்கடா இருக்கு, அது எங்க கிடக்கும்? சரி தேடி பாரு, கிடைச்சா எடுத்துக்கோ. ஆ மா அண்ணி அண்ணி, ம் என் ஜாதகம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜாதகமா? தெரியாதே. ஜனனி வீட்டில் கேட்டாங்க, ஏதோ பூஜைக்கு 4 நட்சத்திரம் குறிக்கணுமா, அதான் கொஞ்சம் அவசரமாக கேட்குறாங்க. ஒரு நாள் நான் பொதுவாக வீட்டை சுத்தம் பண்ணும்போது பழைய புக்ஸ் எல்லாம் கிடைச்சதை எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்க்குறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க. நீ போய் கீழே இரு, நான் பார்த்து சொல்கிறேன். சரி ஓகே. ம் ம் சரி. அக்கா, ம் ஜாதகம்லாம் பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல? ஆமாம். அந்த பொண்ணுக்கு நல்ல நேரம் பார்த்தாவது இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிடட்டும். 7:30 இருந்தா இங்க வந்து மிளகாவோட காய வேண்டியதுதான். விதியை யாராலையும் மாத்த முடியாது, கொடுத்து விட்டுருங்க. சரி, நீ இந்த துணியை மடி, நான் போய் பார்த்துக்கிறேன். அண்ணி, ஆ கிடைச்சதா அண்ணி? கிடைச்சிருச்சு, இது பாரு. இங்கே காட்டுங்க. ஆ இதுதான். ஆ ஓகே அண்ணி, தேங்க்ஸ். ம் இந்த ஜனனிக்கும் சக்திவேலுக்கும் நிச்சயத்துக்கு முன்னாடி பொருத்தம் பாத்தீங்களா? பார்க்கலையே. பொருத்தம் பார்த்துருக்கணுமே. என்ன சார் சொல்றீங்க? மேலோட்டமா பார்க்கும்போது இந்த 2 ஜாதகமும் பொருத்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த பொண்ணு போற இடத்துல பெரும் போராட்டமா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? சார் நான் சொல்லல சார், கட்டும் சொல்லுது சார். போற இடத்துல காசு இருக்கும், பணம் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த பொண்ணோட நிலைமை என்ன தெரியுமா? அரண்மனையா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வனவாசம் தான். கொஞ்சம் ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. அம்மா, இந்த பொண்ணு ஜாதகம் சுத்த ஜாதகம். இந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டு வீட்லயும் கால் வச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். சார் என்ன சார் இது இப்படிலாம் சொல்றீங்க? சார் நான் பொழப்புக்கு ஜோசியம் பார்க்குறவன் கிடையாது சார். நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்குது சொல்லுங்கள்? கட்டத்தில் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். களத்திர ஸ்தானத்தில் பிரச்சனை இருக்குது சார். இந்த பையனுக்கு அப்பா இருக்க முடியாது, அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சகோதரஸ்தானம் பகையா இருக்கு. இல்ல சார், அவங்க ஒத்துமையா இருக்காங்களே. அது இப்ப பின்னாடி இந்த பொண்ணு போற இடத்துல பிரச்சனைன்னு சொல்றதை விட போர்னே சொல்லலாம். என்னங்க, அவங்க வீட்ல எல்லாருமே தங்கமா இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க? ஏம்மா, தங்கத்துல கத்தி செஞ்சு குத்தனா இறங்காதா? சார் இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரங்கள்லாம் கிடையாதுங்க.
அது சும்மா மனசாந்திக்காக பண்ணுறது. சாமியை கும்பிட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதா. மற்றபடி இதுதான் நிலவரம். அம்மா, நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு. ஏதாவது மாற்ற முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. பார்வதி, ஜனனிமா, சார் பேர் சுவாமிநாதன், கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. வாங்க சார். வணக்கம். நம்ம ஸ்ரீராமுக்கும் வாசுக்கும் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக வந்திருக்காரு. சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜாதகத்தில் என்ன சார் இருக்கு? மனசும் மைண்டு தான் சார் முக்கியம். உங்களுடைய ஒப்பீனியன் வேற, இவரோட ஒப்பீனியன் வேற, என்னோட ஒப்பீனியன் வேற. எல்லாத்துக்கும் மேலே அவரோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அதுதானே முக்கியம். சரி, திரையங்கடா வரட்டுமா? வரேம்மா. வரேன் சார். வாங்க சார். அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஜனனிமா, ஜனனிமா, இது வரேன்ப்பா. வாடா. இங்க வர்றா. அப்பா, இன்விடேஷன் வந்துருச்சு. இரு வீட்டார் அழைப்பு. படிச்சு பார். பார்வதி, இது சாமி கிட்ட வைமா. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மீதி அனுப்பி வைக்கணுமா? இந்தம்மா. அவங்க வீட்டு ஆளுங்களை போய் பார்த்து கொடுக்கணும்ல. இல்லம்மா, நான் குணசேகர் சார்கிட்ட பேசினேன். அவர் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்க பாரு, நாம கொரியர் மட்டும் பண்ணா போதும். கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதுக்கே நமக்கு டைம் கம்மியா இருக்கு. அவர் சொன்னா நாம எப்படிங்க போய் பார்க்காம இருக்க முடியும்? நாம போய் நேர்ல பார்க்கணுங்க. பார்வதி, பார்வதி, ஏன் பார்வதி? நான் சொல்றத கேளுங்க. ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. நாம நேர்ல போய் பார்த்து கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க போய் அவருக்கு ஃபோன் பண்ணி நாம நாளைக்கு கிளம்பி அங்க வரோம்னு சொல்லுங்க. போங்க. சரி, நீ இவ்வளவு சொல்ற, போயிட்டு வரலாம். நீ முதல்ல சாமி கிட்ட எடுத்துட்டு போய் வை, நான் மாப்பிள்ளை வீட்டை சொல்லிடுறேன். மாமா நல்லா இருக்குல்ல? என்னது, எல்லா மருமக வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணுமா? இது என்னடா, நம்ம வீட்டுக்கு ஒத்து வராத புது விஷயமா இருக்கு. அதைத்தாம்மா நானும் சொல்றேன். அவங்களுக்கு தேவையில்ல சொல்லிது. அண்ணே, அவங்க நம்ம வீட்டுக்கு தானே பொண்ணு அனுப்புறாங்க. முறைப்படி அவங்கள நம்ம வீட்டுக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சுட்டு போக சொல்லுண்ணே. அதோட நிறுத்திக்கிட்டோம். அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்க சொந்தத்துக்கு வேணா அவங்க கொடுக்கட்டும், நம்ம சொந்தத்தை நாம பாத்துக்குவோம். ஏமா, ஒரு கல்யாணம்னா சம்பந்தக்காரர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறது நடைமுறை தானம்மா? அவங்க நினைப்பு இன்னுமா உனக்கு விளங்கல? சும்மா பத்திரிக்கை வைக்கிற சாக்குல யார் யாரு எப்படின்னு நோட்டை விட வர்றாங்க. புரியுதுமா, எல்லாம் தெரிஞ்சுதான் வர சொல்றீங்க. என்னது, வர சொல்லிட்டியா? என்னடா பெரியவனே, உனக்குமா புத்தி மலங்கி போச்சு? நீயே மேல தாளத்தோட இவளுக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவே போல இருக்கு. ரேணுகா வீட்லயாவது பரவாயில்ல, ஏதோ ஆத்தாக்காரி சொன்னது சொல்லுவா. ஆனா மாமனாரு ஒரு ஊம குசும. இவன் மாமனாரு அவன் ஒரு கோமாளி. இவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறான் அந்த மெட்ராஸ்காரன்? ஒன்றும் பண்ண முடியாதுமா, வரட்டுமே, வந்துட்டு போட்டோம். அவங்க நடைமுறை நம்ம ஏன் தடுக்கணும்? நிச்சயதார்த்தத்தை ரொம்ப முறையா செஞ்சு கிழிச்சான அவன், மத்ததெல்லாம் முறையா செய்யறதுக்கு. இப்போ அவங்க இங்க வந்து என்ன பேச போறாங்கன்னு நாம புலம்பிட்டு கிடக்கணுமா? சொல்லு. அண்ணே, அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சக்தி விஷயத்துல பண்றதும் சரி, அந்த குடும்பம் பண்றதும் சரி, ஒன்னும் சரியா படலண்ணே. நாம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளை எல்லாரும் கிள்ளுக்கிறியா தான் நினைப்பாங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தப்போ நம்ம லாரி லோடு விஷயத்துல அந்த பொண்ணு ஜனனிய நாங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தோண்ணே. அப்ப நாங்க விவரம் இல்லாம பேசிட்டோம். அன்னைக்கு நீங்க தானே சரியா பேசுனீங்க. இப்பதானே புரியுது. புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு ஆளாளுக்கு பேசுறீங்க? இந்த விஷயத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா இல்ல நான் பாத்துக்கிறவா?
ஏப்பா என் அனுபவத்தில் நிறைய கல்யாணத்தையும் பார்த்துருக்கேன், நிறைய மனுஷங்களையும் பார்த்துருக்கேனப்பா. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்ப்பா. இல்லப்பா, இந்த மெட்ராஸ்காரங்க நம்ம பழைய சம்பந்திங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏதாவது வாந்தி எடுத்து தொலைச்சிட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேம்மா, கவலைப்படாத. ஏப்பா, அவன் மெஷின் வச்சுக்கிட்டு வேலை செய்யறான், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏம்மா 1000 தான் கம்ப்யூட்டரும் கால்குலேட்டர் இருந்தாலும் மனக்கணக்கு வாய்க்கணக்கு மாதிரி வருமாம்மா? நோட்டில் எழுதி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தானே தெரியுது படிச்சவங்க பண்ணுற தப்பெல்லாம். பார்த்தேன். அப்பா வாங்கப்பா, வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா, ஈஸ்வரி இருக்காளா? இருங்க, கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்பா அப்பா வாங்கப்பா. அம்மாவுக்கு பயாப்சி பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, பண்ணியாச்சு. எப்போ? ஃபோன் போட்டு பார்த்தேன், எடுக்கவே இல்லையே. அண்ணே வாடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. நிச்சயத்தில் காணாமல் போனவன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, வெளியூரில் வேலை பேலன்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேண்ணே. உனக்கு வெளியூரில் தான் ஜோலி நிறையா இருக்கும். அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு இல்லை? முடிச்சிட்டேண்ணே. ஏதாவது சாப்பிட்றியா? வரும்போதே டீ சாப்பிட்டு வந்துட்டேண்ணே. சாப்பிட்டியா? சரி அண்ணே, முக்கியமானவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்படியே புறப்படுறேன். ஏய் இருறா, அப்படி என்ன முக்கியமாக பேச போகிறோம்? உன்னை விட முக்கியமான ஆள் எவன்டா இருக்காங்க? இருறா. சரிண்ணே. சொல்லுங்கப்பா. இதை பாருமா, டாக்டருங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏதோ சொல்கிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. எக்கச்சக்கமாக செலவாகுமா? ஏன்பா, உன் மாமனாரு வண்டியா சீர் செஞ்சாருல்ல, ஊருக்கண்ணே பட்டுருச்சே. நிலப்பலம் என்ன, ஆடு மாடு என்ன? அதுக்கு கைமாறா கொட்டி கொடுக்க வேண்டாம்? ராஜ வைத்தியம் பண்ண வேண்டாம்? பண்ணணும்ப்பா. நம்ம சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அழகு பார்க்கணும். ஈஸ்வரி, நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு வரல. இன்னும் நான் அவ்வளவு மானங்கட்டு போல. கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான். இந்த வீட்டுக்கு உதவி கேட்டு வந்து அதில் தான் உங்க அம்மா பிழைக்கணும்னு இருந்தா நானே விஷம் வச்சு கொன்னுருவேன். அதான் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுக்கு உதவி கேட்டு வந்து அதில் தான் உங்க அம்மா பிழைக்கணும்னு இருந்தா நானே விஷம் வச்சு கொன்னுருவேன். அதான் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏங்க, எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்ணுகிட்ட பேசுறேன். ஈஸ்வரி, நம்ம வீட்டை விட்டு அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணணும். நீ வந்து அதுக்கு கையெழுத்து போடணும். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உன்னால வர முடியுமா முடியாதா?
இந்த ஜெயிலேருந்து உனக்கு அரை நாள் கூடவா சுதந்திரம் கிடைக்காது? ஈஸ்வரி, இது என் மகன் வீடு. இங்க வந்து நின்னுகிட்டு என் புள்ளைய பத்தி இந்த வீட்டை பத்தி பேசினா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை வக 100 ஏக்கர் சொத்தை விற்க போறாங்க. இளவரசி கிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்காங்க. பிச்சைக்கார கூட்டமா இருந்தாலும் வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வெளியே போய் பேசு. இந்த பாருங்கம்மா, ஒரு காலத்துல இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்துதான் நீங்களும் உங்க மகனும் பிச்சை கட்டிங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோடி கோடியா கொட்டுதுன்னு சொன்னீங்க. இந்த மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்தா தங்க தாம்பாள தட்டுல தாங்குவோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த வீட்டுல என் பொண்ணு தட்டுமுட்டு சாமான்களை கழுவிட்டு இருக்கா. அவ படிச்ச படிப்புக்கும் அவ அறிவுக்கும் அவ குணத்துக்கும் கால் தூசி பெறுவானா உன் மகன்? இங்க பேசுங்கம்மா, அங்க ஏன் பாயறீங்க? உண்மையை சொன்னா கொடையுதோ? ஈஸ்வரி, உங்ககிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. கடவுளுக்கு அடுக்காத பொருத்தத்தை நான் பண்ணி வச்சிட்டேம்மா. இந்த தரங்கட்ட குடும்பத்துல உன்னை தள்ளிட்டேம்மா. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன் பாட்டில் பேசிட்டே போயிட்டு இருக்க. பிச்சு போடும் பிச்சு ராஸ்கல். இங்க பாரு, வீட்டுக்கு வந்தீங்கன்னா வந்த வேலையை பார்த்து மூடிட்டு போனோம். புரியுதா? நான் பாட்டில் அமைதியாக வந்தா நீ பாட்டில் பேசிட்டே போயிட்டு இருக்க. ஆளும் உயரத்தையும் பாரு, குள்ளப்பயல. இங்க பாரா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அசிங்கமா போயிடும். சோறு தானே திங்கிற? சூடு சோறு வேணும்டா மனுஷனுக்கு. மண்டையில் உரைக்குதா? ஆளும் முகர கட்டையும் பாரு. பயம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு தான் பேச தெரியுமா? முழிக்கிறான் பாரு, தொலைச்சிருவேன். சார் வணக்கம். வாங்க 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 சம்பந்தாரு. வாங்க நாச்சியப்பன். வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். ஆமா சார், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை நாச்சியப்பன், திருட்டு போய் எவ்வளவு நல்லது பண்ணாலும் கடைசியில் ஒரு திருட்டு வேலை பண்ண வேண்டியது. அதையும் நம்மகிட்டே பண்ண வேண்டியது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நாச்சியப்பன். இவனுக்கு தெரிய வேண்டாம். இங்கே வருங்க, சூது பொய் களவு இது 3 சுத்தமாக எனக்கு பிடிக்காது. இது அத்தனையும் இந்த பயட்ட இருக்கு. அதனால தான் கோவப்பட வேண்டியதா இருக்கு. சார் நீங்க கோவப்பட்டா அதில் ஒரு நியாயம் இருக்கும் சார். இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். சரி விடுங்க, அதை விடுங்க. மறந்துட்டு பாருங்க கோவத்தில். இவர் ஈஸ்வரியோட அப்பா. அதான் சார் என்னோட மாமனார். இவங்க கடைசி தம்பி சக்திக்கு பொண்ணு கொடுக்குறவங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க.